வெல்கம் பேக் டு ஆத்மா. ஒவ்வொரு மரணத்திற்கு பின்னும் ஒரு காரணம் இருக்கத்தான் செய்கிறது. ஒவ்வொரு துர்மரணத்திற்கு பின்னும் ஒரு துரோகம் இருக்கத்தான் செய்கிறது. ஒவ்வொரு துரோகத்திற்கு பின்னும் இயலாமை, அறியாமை, புரியாமை இருக்கத்தான் செய்கிறது. செல்வியின் இயலாமை, பணத்துடன் மோத முடியாமல் உதாசீனப்படுத்தப்படுகிறாள். செல்வியின் அறியாமை, விஞ்ஞான உலகத்தில் அடிக்கடி அவள் நேசிக்கும் தாயுடன் பேசிக் கொண்டிருந்தது. செல்வியின் புரியாமை, தன்னை சுற்றியுள்ளவர்கள் அநீதி இழைக்கிறார்கள் என்று தெரிந்தும் பொங்கி எழாதது. உயிரை விடும் அளவிற்கு செல்விக்கு என்ன துரோகம் இழைக்கப்பட்டது? வாருங்கள் பார்க்கலாம். மாமா, செல்வி, வந்துட்டியா செல்வி? உனக்காக தான் நான் காத்துட்டு இருந்த செல்வி. என்னையும் உன் கூட கூட்டிட்டு போயிடு. என்ன மாமா இப்படி பேசுறீங்க? நான் உங்களை ரொம்ப பாதிச்சுட்டேன். நான் உங்களை காதலிச்சிருக்கவே கூடாது. ஏன் செல்வி இப்படி சொல்ற? உசுர கொடுக்கிற மனநிலைக்கு வந்துட்டீங்களே மாமா. நீதான் என் தைரியம், நீதான் என் வாழ்க்கை. நீ இல்லாம எனக்கு எப்படி தைரியம் இருக்கும், வாழ்க்கை இருக்கும்? தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க மாமா. என் விதி முடிஞ்சிருச்சு. இனி எனக்கு வாழ்க்கை இல்லை. ஆனா நீங்க வாழணும். யாருக்காக வாழணும் செல்வி? எனக்காக வாழணும். நம்ம காதலுக்காக நீங்க வாழ்ந்துதான் ஆகணும். முடியாது செல்வி, என்னால நீ இல்லாம வாழ முடியாது செல்வி. நான் இல்லைன்னா என்ன மாமா? நீங்க இருக்கீங்கல்ல, நீங்க சந்தோஷமா வாழணும். அதுக்கு நான் உங்களுக்கு உதவியா இருக்கணும். அப்போதான் நான் உங்களை காதலிச்சதுக்கு அர்த்தம். நான் வாழணுங்கிறதுக்காக உங்களை வதச்சா அதுக்கு பேர் காதல் இல்ல மாமா. உங்களை மாதிரி தான் நானும் உங்களை காதலிச்சிருக்கேன். நான் சந்தோஷமா இந்த உலகத்தை விட்டு போகணும். என் ஆத்மா சாந்தி அடையணும்னா நீங்க வாழணும் மாமா. நீங்க வாழ்றதுலதான் எனக்கு சந்தோஷமே இருக்கு. எனக்கு தைரியம் சொல்றியே, ஆனா நீ என்ன பண்ண? தற்கொலை தானே பண்ணிக்கிட்ட. அது நியாயமா? நியாயம் இல்லதான். ஆனா நானா தற்கொலை பண்ணிக்கல. தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு என்ன தூண்டினாங்க மாமா. தற்கொலை தான் பண்ணிக்கணுங்கிற நிலைமைக்கு என்னை கொண்டு போய் விட்டுட்டாங்க. உண்மையை சொல்லணும்னா தற்கொலைன்ற பேர்ல நடந்த கொலை. யார் இதெல்லாம் பண்ணது? என் கூட ஹாஸ்டல்ல தங்கி படிச்ச 3 பொண்ணுங்க தான். இதெல்லாம் எனக்கு தெரியாம போச்சே. நீ என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. அதுக்கு வாய்ப்பே இல்லாம போச்சு மாமா. அப்படி என்ன நடந்துச்சு? சொல்ற மாமா. நீங்க என்ன ஹாஸ்டல்ல விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் நான் சந்தோஷமா டாக்டருக்கு படிக்க ஆரம்பிச்சேன். அம்மா, இன்னைக்கு தான் நான் முதல்ல காலேஜுக்கு போறேன். அங்க டீச்சர்ல எப்படி இருப்பாங்களோ, எனக்கு நீ தான் துணையா இருக்கணும். நான் படிக்கணும், படிக்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கான அறிவு கொடுக்கணும், நல்ல ஞாபக சக்தியை கொடுக்கணும். நான் நல்லா படிச்சு டாக்டர் ஆகி எங்க கிராமத்து ஜனங்களுக்கு உதவணும். இது எல்லாம் நடக்கணும்னா உன் கருணை எனக்கு வேணும். உன் கருணை இல்லாம எதுவுமே நடக்காதுமா. உன் கருணை உள்ளத்தோட என்ன ஆசீர்வாதம் பண்ணுமா. எதுக்கு கிளாஸுக்கு போய் பாடம் படிச்சு பரீட்சை எழுதிக்கிட்டு பேசாம உன் அம்மன் கிட்ட ஸ்ட்ரெயிட்டா டாக்டர் பட்டத்தை வாங்கிட வைக்கதானே? இங்க பாருங்க, என்னை என்ன வேணாலும் கேலி பண்ணுங்க. ஆனா எங்க அம்மனை மட்டும் கேலி பண்ணாதீங்க. அது ரொம்ப துடிப்பான சாமி. துடிப்பான சாமியா? ஏய், என்னடி சொல்றா இவ? ஆமா, எந்த ஒரு பாஷை இது? ரொம்ப கோவக்கார சாமி. அதோட சக்தி தெரியாம விளையாடாதீங்க. அதெல்லாம் நீ தெரிஞ்சுக்கும், நாங்க தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல. இனிமே காலையில எழுந்ததும் இந்த சாமி படத்தை வச்சுக்கிட்டு புலம்புற வேலை எல்லாம் இருக்க கூடாது, புரியுதா?
நல்லா இருக்கேன். நீங்க சாப்பிட்டீங்களா? அம்மா என்ன பண்றாங்க? நீங்க போய் பாத்தீங்களா? ஹலோ ஹலோ மாமா கேக்குதா? ஹலோ ஹலோ. ஐயோ ஃபோன் வேற ஆஃப் ஆயிடுச்சு. சார்ஜ் போடாம விட்டது தப்பா போச்சு. ச்சே. மாமா அம்மாவை பத்தி ஏதோ சொல்ல வந்தாங்க, அதுக்குள்ள சார்ஜ் தீர்ந்து போச்சு. அம்மாவுக்கு என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்கணுமே. எக்ஸ்கியூஸ் மீ, எனி ப்ராப்ளம்? மே ஹெல்ப் யூ? நான் உங்க கிளாஸ்மேட் தாங்க. என் பேர் ஹர்ஷவர்தன். பார்த்துருக்கீங்களா? ஆ தெரியும். அப்புறம் என்ன என்ன ப்ராப்ளம்னு சொல்லுங்க. ஃபோன் எதுவும் ஒர்க் ஆகலையா? இல்ல சிக்னல் கிடைக்கலையா? சார்ஜ் போடல, ஃபோன் ஆஃப் ஆயிடுச்சு. நீங்க இம்பார்ட்டன்ட் விஷயம் ஏதாவது பேசிட்டு இருந்தீங்களா? ஆமா, எங்க அம்மாவை பத்தி மாமா ஏதோ சொல்ல வந்தாங்க, அதுக்குள்ள போன் கட் ஆயிடுச்சு. அப்படியா? நோ ப்ராப்ளம். வேணும்னா என் ஃபோனை யூஸ் பண்ணிக்கிறீங்களா? அவசரத்துக்கு தப்பு இல்லைங்க. என்னங்க? இல்ல வேணாம். இதுல யோசிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. நாளைக்கு இதே மாதிரி ஹெல்ப் எனக்கு தேவைப்படலாம். அப்ப நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணணும். உங்களுக்கு டவுட் இருந்தா பேசிட்டு அந்த நம்பர் வேணா டெலீட் பண்ணிடுங்க. ம். சரி கொடுங்க. என்ன இது புது நம்பரா இருக்கு? யாரா இருக்கும்? ஹலோ மாமா, நான் செல்வி தான் பேசுறேன். என் போன்ல சார்ஜ் தீர்ந்து போய் ஆஃப் ஆயிடுச்சு. இது என் கூட படிக்கிற என் ஃப்ரெண்டோட போனு. ஓ அப்படியா? ஏன் நீ போன்ல நேத்து சார்ஜ் போடல? படிக்கிற வேலை நிறைய கொடுக்குறாங்களோ? ஆமா மாமா, படிக்கிற வேலை நிறைய இருந்ததால சார்ஜ் போடாம அப்படியே தூங்கிட்டேன். சரி, அம்மாவை பத்தி ஏதோ சொல்ல வந்தீங்களே, என்ன விஷயம்? அது வழக்கம் போலதான் செல்வி. உன்னை பத்தியே நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க சரியா சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அம்மாவுக்கு உடம்புக்கு எதுவும் இல்லையே? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, அவங்க நல்லா தான் இருக்காங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ படிக்கிற வேலையை மட்டும் பாரு. சரி மாமா, நான் ஈவினிங் என் போனுக்கு சார்ஜ் போட்டுட்டு நான் உங்களை கூப்பிடுறேன். அப்ப அம்மா கிட்ட போனை கொடுங்க, நான் அம்மா கிட்ட பேசுறேன். சரி செல்வி, நீ கிளாஸுக்கு போயிட்டு வா, நம்ம சாயங்காலம் பேசுவோம். ம் சரிங்க மாமா, நான் போனை வச்சிடுறேன். சரி செல்வி. ரொம்ப தேங்க்ஸுங்க. எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்றீங்க? ஒரே கிளாஸ்ல படிக்கிறோம். இதெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் செஞ்சுக்கிற உதவி தானே. ஓ, பேசுறதுக்கே ரொம்ப கூச்சப்படுறீங்க. நீங்க வில்லேஜ்ல இருந்து வந்திருக்கீங்களா? ஆமா. அதான் அநியாயத்துக்கு கூச்சப்படுறீங்க. கொஞ்ச நாள் இதெல்லாம் சரியா போயிடும். அது சரி, நீங்க போன்ல பேசும்போது கவனிச்சிட்டு இருந்தேன். மாமா மாமான்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, மாமானா? ஓ, கட்டிக்க போறவரா? கிராமத்து பொண்ணுங்கிறதுனால வெக்கப்படுறீங்க. இங்க இருக்கிற பொண்ணுங்கெல்லாம் வெக்கம்னா கிலோ என்ன விலைன்னு கேட்பாங்க. யாஷிகா, உன் ஆள செல்வி கரெக்ட் பண்ணிடுவா போல இருக்கே. கிராமத்துக்காரியாச்சே, அதான் வளைச்சு போடுறா. உன் ஆள் அவளை பார்த்து மயங்கிட்டார் போல இருக்கு. விழுந்து விழுந்து சிரிக்கிறாரேடி. அப்புறம் ஒரேடியா விழுந்துருவாரு போல. உன் லவ் மேட்டருக்கு எண்டு கார்டு போட வேண்டியதுதான். இன்னைக்கு நைட் அவளுக்கு கொடுக்குற ட்ரீட்மெண்ட்ல யாழ் பக்கமே அவ தலை வச்சு படுக்க கூடாது. செல்வி,
செல்வி என்ன வரது கூட பார்க்காம போயிட்டு இருக்க? என்ன நெத்தில காயம்? அது அது வந்து காலேஜ் ஹாஸ்டல்ல நுழையும் போது அப்ப கதவுல இடிச்சுக்கிட்டேன். ஹாஸ்டல் வாசல் என்ன அவ்வளவு பெருசாவா இருக்கு? நான் பேசிட்டு இருக்கிறப்பவே நீ போயிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? என்னன்னு சொல்லு. இவங்கிட்ட இருக்கு நம்ம பர்சனல் விஷயத்த சொல்லணும்னு நினைச்சா சொல்ல வேண்டாம். அப்படிலாம் இல்ல. அப்ப சொல்லு. அது இங்க பாரு. இங்க பாரு. ஒண்ணு பாத்தியா எப்படி இருக்காங்க? இங்க பாரு. யாஷிகா, இதுக்கு தேவையில்லாம செல்வி கிட்ட பிரச்சனை பண்ற? ஓ, அதுக்குள்ள உன்கிட்ட சொல்லிட்டாளா? டாக்டர் ஆகணும்னா கொஞ்சம் பொறுமை வேணும். அந்த பொறுமை அவகிட்ட இருக்கான்னு ஒரு சின்ன டெஸ்ட் பண்ணு. அது தப்பா? இதுவும் ஒரு சமூக சேவைப்பா. பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு. செல்வி ரொம்ப நல்ல பொண்ணு. அதனாலதான் நீ கொடுக்கிற டார்ச்சர் எல்லாத்தையும் சகிச்சிட்டு இருக்கா. இன்னொரு தடவை இந்த மாதிரி நடந்துச்சுன்னு கேள்விப்பட்டேன்னா நானே உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். இங்க ரூல்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றாங்க. காயம் வர அளவுக்கு ரேகிங் நடந்திருக்குன்னு தெரிஞ்சா உன்னை சும்மா விட மாட்டாங்க. அப்புறம் நீ ஜெயிலுக்கு தான் போகணும். அதுக்கப்புறம் நீ டாக்டர் ஆகணுங்கிறது உன் கனவுல கூட நடக்காது. வீணா நீயே உன் கெரியரை கெடுத்துக்காத. பி கேர்ஃபுல். என்ன ரொம்ப சவுண்ட் விடுற? பயமுறுத்துறியா? செஞ்சுட்டு போய்கிட்டே இருப்பேன். அவளை ராகிங் பண்ணா உனக்கு என் கோவம் வருது? உங்களுக்குள்ள என்ன நடக்குது? சீ, இவ்வளவு அசிங்கமா பேசுற? ஆமா, அப்படிதான் கேட்பேன். நான் உன்னை லவ் பண்றேன், நீயும் என்ன லவ் பண்றல்ல. நம்ம நடுவுல வரதுக்கு அவ யாரு? அவ நெத்தில காயம் இருந்தா ஓ நெத்தில வலிச்ச மாதிரி அவ்வளோ கோவப்படுற? அப்போ உனக்கும் அவளுக்கும் என்ன இருக்குன்னு தான் நான் கேட்பேன். அந்த ரைட்ஸ் எனக்கு இருக்கு. இத பாரு, இதே மாதிரி பேசிட்டு இருந்த அப்புறம் நம்ம லவ் நீடிக்காது. அதுக்கப்புறம் உன் இஷ்டம். படிக்க போன இடத்துல ஆரம்பத்துல இதெல்லாம் சகஜம். அதுக்கப்புறம் படிப்படியே நம்மள புரிஞ்சுப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா அவங்க அப்படி இல்ல மாமா. ஐயா, நீ கணக்கு பாத்துலாங்களா? செல்வி, 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 செல்வி. களத்தில் வெற்றி பெறுபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் பார்வையாளர்களுக்கு அழகாக தெரிகிறார்கள். இதுவே மனித மனத்தின் கோட்பாடு. அப்படித்தான் சிறப்பாக படிக்கும் செல்வி யாஷிகாவின் காதலன் ஹர்ஷவர்தனின் பார்வையில் படுகிறாள். சிறந்த பண்பாளனாக, சிறந்த நண்பனாக, உதவும் நோக்கத்தோடு பழகுகிறான் ஹர்ஷவர்தன். ஆனால் யாஷிகாவிற்கு முதலில் இருந்தே செல்வி மீது ஒரு அருவருப்பு. இச்சூழலில் தன் காதலோடு நட்பை விரித்தால் யாஷிகா அமைதியாக இருப்பாளா என்ன? சாத்திரங்கள் எல்லாம் மனித வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கும் அவன் போகும் பாதையை நேர்படுத்துவதற்குமே. மந்திரங்கள் எல்லாம் மனித வாழ்க்கைக்கும் எதிர்கால லட்சியத்திற்குமான ஊக்கமருந்து. மனித மனம் நம்பிக்கையினால் ஒருங்கிணைக்கப்படுகிறது. நம்பினார் கெடுவதில்லை. இது 4 முறை தீர்ப்பு. அதுபோல்தான் நடக்கவிருக்கும் கேட்டை யாஷிகாவிற்கு வந்தவன் எச்சரிக்கிறான். முடிவு யாஷிகாவின் கையில். பார்க்கலாம். வெதர் ரொம்ப வித்தியாசமா இருக்குல்ல? ஆமா, சீக்கிரமாவே இருட்டிடுது. ஏய், என்னடி பூனை சத்தம் கேக்குது? பூனைய காணுமே. என்ன தேடுறீங்க? பூனை எங்க இருந்து சத்தம் போடுதுன்னா? ஆமா, பூனை என் பையில தான் இருக்கு. இது சாதாரண பூனை இல்லம்மா, ஜோசியம் சொல்ற பூனை. என்ன? பூனை ஜோசியம் சொல்லுமா? பூனை எலி பிடிக்கும், பால் குடிக்கும், ஜோசியம் எல்லாம் சொல்லுமா? இன்னைக்கு நான் எங்க போகணும்,
யாருக்கு ஜோசியம் சொல்லணுங்கிற வரைக்கும் என் பூனை தான் முடிவு பண்ணும். அது என்கிட்டயே சொல்லுமே. வாவ், இன்ட்ரெஸ்டிங். அப்ப எங்க ஃபியூச்சரை பத்தி சொல்லுங்க பாப்போம். சொல்லும் பாருங்க. செல்லக்குட்டி, இவங்களோட எதிர்காலத்தை பத்தி கொஞ்சம் சொல்லு. என்னங்க உங்க பூனை இப்படி சொல்லுது? எங்களுக்கு இன்னும் வேலை இருக்கு. ப்ராஜெக்ட் முடிக்காம நாங்க இங்க இருந்து போக முடியாது. நீங்க வந்த வேலை நடக்காது. வாட்? துர்மரணம் அடைஞ்ச ஒரு ஆத்மா உங்களையே சுத்திக்கிட்டு இருக்கு. ஆத்மா சுத்திக்கிட்டு இருக்கா? எந்த நேரத்துல அந்த ஆத்மா உங்களை பழி வாங்கிடும். எவ்வளவு சீக்கிரம் நீங்க இந்த ஊர் எல்லையை தாண்டி போறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது. நீங்களும் உயிர் பழைக்கலாம். இது எங்களை நம்ப சொல்றீங்களா? அது உங்க விருப்பம். ஆனா உங்க உயிர் இந்த மண்ணுல போறது மட்டும் நிச்சயம் நடக்கும். இது என் பூனையோட வாக்கு. என்னோட பூனையோட ஜோசியம் இது வரைக்கும் பலிக்காம இருந்ததே இல்ல. இந்த மாதிரி ஊரை ஏமாத்துற உங்களை தான் பிடிச்சு ஜெயில வைக்கணும். உங்களுக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்ல வந்தா நீங்க எனக்கு ஆபத்து இருக்குன்றீங்க. உங்க தலையெழுத்த இனி மாத்தவே முடியாது. ஒன்னு சொல்ற நல்லா கேட்டுங்க. உப்பு தின்னா தண்ணி குடிக்கணும். தப்பு செஞ்சா தண்டனை அனுபவிச்சே ஆகணும். இதுல இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. தண்ணி குடிக்கிறதா காஃபி குடிக்கிறதான்னு நாங்க பாத்துக்கோம். சயின்ஸ் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கோ அந்த அளவுக்கு ஊரை ஏமாத்துற ஃப்ராடு தனமும் வளர்ந்துருக்கு. பூனை ஜோசியம் யானை ஜோசியம்னு. வாடி போலாம். விதியை யாராலும் வெல்ல முடியாது. இந்த யாஷிகா வேற இவளோட பெரிய தலைவலியா இருக்கு. இவ வந்து இந்த ஊர்ல மாட்டினதும் இல்லாம என்ன விஷயம்னு கேட்டா வாங்க சொல்றேன்னு சொல்லி போனையாவது எடுக்கணும், அதையும் எடுத்து தொலை மாட்டேங்கிறா. ஷோ, இவளோட பெரிய தலைவலி. வார்டன்! ஏய், யாரு? வார்டன்! யாஷிகா கூப்பிட்டான்னு வந்தியா? உன்னை மேல அனுப்பதாண்டி நான் கூப்பிட்டேன். கேட்பையிலே நெய் வெடிகிறது என்றால் கேட்பாருக்கு எங்கே போச்சு புத்தி. யாஷிகாவின் நிலைக்கும் இந்த பழமொழிக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. வந்தவன் யாஷிகாவிற்கு ஆபத்து என்று உணர்த்தினாலும் அவளின் புத்தி அதை ஏற்பதாக இல்லை. காரணம், அவள் பயணப்படும் பாதை அவளால் தீர்மானிக்கப்படவில்லை. செய்த பாவத்தின் தண்டனையே பயணத்தின் பாதையை தீர்மானிக்கிறது. இதுவே மனித வாழ்க்கையின் இயல்பு நிலை. யாஷிகாவின் பாதையை செல்வி தீர்மானித்து விட்டாள். யாஷிகாவை தேடி வந்த வார்டனும் இறந்து போனது அவள் அறியவில்லை. அவளுக்கு யாஷிகா, சௌமியா, சோனா இழைத்த கொடுமைகளின் அனுபவம், அதற்கு துணை போன வார்டனின் முடிவு, அவ்வழியாகத்தான் யாஷிகாவின் பயணமும் இருக்கப் போகிறது என்பதை அவள் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. வாருங்கள், செல்வியின் ஆத்மா என்ன சொல்லப் போகிறது என்பதை பார்ப்போம். செல்வி, என்ன தனியா விட்டுட்டு போயிட்டே செல்வி. நீ இல்லாம நான் எப்படி செல்வி இருப்பேன்? என்னை விட்டுட்டு போக எனக்கு எப்படி செல்வி மனசு வந்துச்சு? மாமா, செல்வி, செல்வி வந்துட்டியா செல்வி?
என்னை இப்படி தவிக்க விட்டுட்டு போயிட்டியா அன்னைக்கு? சொல்லு செல்வி, அதுக்கப்புறம் உனக்கு என்ன கொடுமை நடந்தது சொல்லு செல்வி. அவங்கள நான் உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன். அவசரப்படாத மாமா, நான் சொல்றேன். எஸ் அம்மா தாயே, எப்படியோ என் வேண்டுதலை நிறைவேற்றிட்டமா. Congrats, Selvi. Thanks. Congrats, guys. Thanks. Congrats, Selvi. Thank you. Congrats. Thank you. Thanks. ஏய் சூப்பர் டி, ரொம்ப நல்லா படிச்சிருக்க. Thanks பூஜா. என்னடி இது பெரிய ஊர்ல இல்லாத அட்ராசிட்டியா இருக்கு? ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிட்டாலாண்டி. இப்பதானடி ஆரம்பிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் செம் தான் எழுதியிருக்கா, இன்னும் எவ்வளவோ இருக்கு. புது பணக்காரனும் புது ரேங்க் வாங்குறவங்களும் இப்படிதான் இருப்பாங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்ல புட்டுக்குச்சுன்னா அப்படியே அடங்கிடுவாங்க. என்ன ஷா, கேக்லாம் வாங்கிட்டு வந்திருக்க? இன்னைக்கு உன் பர்த்டேவா? நோ, இது செல்விக்காக. காலேஜ் டாப்பரா வந்திருக்காங்கல்ல, அதுக்காக தான். இல்லாதவர்களுக்கு செய்யும் உதவி இறைவனுக்கு செய்யும் உதவி. இல்லாதவர்கள் செய்த சாதனையை முதலில் அங்கீகாரம் செய்பவனே இறைவனின் வழித்தோன்றலாகிறான். அவ்வழியில்தான் ஹர்ஷவர்தனும் செல்வி மருத்துவ படிப்பில் சாதனை செய்ததை கொண்டாடி வருகிறான். செல்விக்கு ஊக்கமளிக்க வேண்டும் என்பது அவனது நோக்கமாக இருந்தாலும் யாஷிகாவின் காதலனை களவு கொள்ள செல்வி நினைப்பதாக தோழிகள் தூபமேற்றுகிறார்கள். விடுவாளா என்ன யாஷிகா? செல்வி மீது உள்ள கோபம் இன்னும் அதிகரித்துக் கொண்டே போகிறது. இனி நடக்கப் போவது என்ன? நாளை பார்க்கலாம். இது ஆத்மா.